மேஷராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றம் தருவதற்கு வேலைக்கிழமையில் பெருமாள் வழிபாடு, பசுமாடுக்கு உணவளிப்பது, வேலைக்கிழமை மதியம் 1:15 2 மணிக்குள்ளாக அன்னதானத்துடன் எலுமிச்சப்பழ ஊறுகாயம் கொடுப்பது விசேஷமான பலனை தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரமெல்லாம் சிறப்பாக காணப்படும். தொழிலில் நீண்ட நாள் தடைகள் நிவர்த்தி ஏற்படும். தொழில் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பு இல்லை, எல்லாம் தடையாக இருக்குன்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்த மேஷராசிக்காரர்களுக்கு விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய டெவலப்மெண்ட்டு கண்கூடாக பார்க்கலாம். சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம்லாம் மேற்கொள்ளலாம். அரசு துறை, அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பெரிய பொறுப்புகளுக்கு வரலாம். ஏதாவது ஒரு கடன் ரொம்ப நாளாக மன சுமையை ஏற்படுத்தியிருக்கும். அந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வருமானம் வரும். அதே போல் வீடு கடன், மற்ற கடன்லலாம் கொஞ்சம் வட்டி அதிகமாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுவீங்க. அந்த வட்டியெல்லாம் கம்மியாகிட்டு கம்மி வட்டியில் எடுத்து அந்த பழைய கடனை அடைத்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஆக மொத்தத்தில் எல்லாமே நன்மைகள் காணப்பட்டாலும் மேஷராசிக்காரர்கள் இந்த கழுத்து பகுதி, கால் பகுதி, முதுகுத்தண்டோட பகுதி சுளுக்குகளில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்துவது மேஷத்துக்கு சந்தோஷமான அமைப்பாக காணப்படுகிறது. தொழில் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, படிப்பு ரீதியாக, உத்தியோக ரீதியாக மேஷத்திற்கு ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய 15 நாட்கள் என்பது கன்ஃபார்மாக நடக்கும்.